இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த 3வது காலாண்டிலே நாம் படிக்க போகிற தலைப்பு எபேசியர் நிருபத்தை குறித்து படிக்க போகிறோம். எபேசியர் நிருபம் என்று சொல்லும் பொழுது அந்த நிருபத்துல 6 அதிகாரம் இருக்கு என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதை எப்படி புரிந்து கொள்வது? அதை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. எபேசியர் நிருபம், அந்த எபேசியர் என்ற வார்த்தை பைபிள்ல எங்கெங்கெல்லாம் வருதுன்னு புரிஞ்சுக்கும் பொழுது எபேசியர் நிருபத்தை புரிந்து கொள்வது ரொம்ப எளிமையாக மாறும். உதாரணத்துக்கு எபேசியர் அப்படின்ற வார்த்தை, எபேசு பட்டணம் அப்படின்ற வார்த்தை அப்போஸ்தலர் புஸ்தகத்துல வருது, கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல வருகிறது. அதற்கப்புறம் வெளிப்படுத்தல கூட எபேசு அப்படின்ற வார்த்தை வருது. ஆக இந்த 3 இடங்கள் தான் எபேசியர் நிருபத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு லென்ஸ் போல. என்னென்ன 3 விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம்னு சொன்னேன், கொரிந்தியர் புஸ்தகம் அப்படின்னு சொன்னேன், 3வது வெளிப்படுத்தல உள்ள காரியங்கள். ஆக இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து நம்ம எபேசியர் புஸ்தகத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, அந்த வரிசையில இந்த இந்த சபை இருக்கு பாருங்க, அந்த சபைக்கு பவுலார் நிருபத்தை எழுதுறாரு. இந்த சபை ஏதோ அந்த சபையை மட்டும் நம்ம புரிந்து கொள்ள போறது இல்லைங்க. அந்த எபேசு சபை முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த எல்லா சபைகளுக்கும் முன் உதாரணம். இந்த சபையினுடைய வளர்ச்சி அப்படிதான் அந்த காலகட்டத்துல மற்ற சபையினுடைய வளர்ச்சியை காட்டுச்சு. இந்த சபையினுடைய வீழ்ச்சி அப்படித்தான் அந்த காலகட்டத்துல 1ஆம் நூற்றாண்டுல சபை எப்படி விழுந்தது என்பதற்கு இந்த சபை தான் உதாரணமாக அது இருக்கிறது. ஆக எபேசு சபையை படிக்கும் பொழுது நாம் அந்த ஒரு ஸ்தல சபையை மட்டுமல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா சபைகளையும், ஆண்டுடைய சபைகளையும் நாம் புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? ஆக முதல் பாடத்துக்குள்ள நாம் நுழைவோம். முதல் பாடத்தினுடைய தலைப்பு பவுலும் எபேசிய நிருபமும். சரிங்களா? பவுலும் எபேசியர்களும் எப்படி வேணா நம்ம பிரிச்சுக்கலாங்க. இது நம்ம 3 பிரிவுகளாக பிரித்து படிக்க போறோங்க. 3 பிரிவுகள் என்ன? 1 எபேசுவில் பவுல், பால் அட் எபிசஸ். 2வது எபேசுவின் மக்கள். 3வது எபேசியர்களுக்கான நிருபம். 3 சொல்ல முடியுமா? எபேசுவில் பவுல், எபேசுவின் மக்கள், எபேசியர்களுக்கான நிருபம். இந்த 3 தலைப்பின் கீழாக நம்ம சிந்திக்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, புதிய ஒரு பாடத்தை எங்களுக்காக கொடுக்குறீங்க. புதிய அனுபவத்திற்குள்ளாக, புதிய ஆத்மாக்களுக்குள்ளாக எங்களை அழைத்து செல்லுங்கப்பா. இந்த பாடம் எங்களால் படித்து புரிந்து கொள்ள இயலாது. பரிசுத்தாவின் துணை கொண்டு படித்து புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்திடலாம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எபேசுவில் பவுல். இந்த எபேசு பட்டணத்துக்கு வெளிச்சம், சத்தியம் எப்படி வந்துச்சு? பவுலார் எபேசுக்கு எப்போ வந்தாரு, அங்க என்னென்னலாம் செஞ்சாரு? இதுதான் முதல் விஷயம், படிச்சுக்கிடுங்க. இதை புரிந்து கொள்வதற்கு பாருங்க, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரம் இருக்கு பாருங்க. இந்த 3 அதிகாரமும் எபேசியருக்கான நிருபத்தை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியா மாறுங்க. என்னென்ன அதிகாரம்? அப்போஸ்தலர் 18, 19, 20, 3ம் நீங்க மறந்துடக்கூடாதுங்க. இந்த 3 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது எபேசு பட்டணத்துல 4 மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. அந்த 4 சம்பவங்களை பார்த்தோம்னா முதல் கருத்து புரிஞ்சிருங்க. எபேசுவில் பவுல் என்கிற விஷயம் புரிந்துவிடும். அப்ப 18ஆம் அதிகாரத்துல 19ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த 4 சம்பவங்கள் என்ன நம்ம சிந்திக்கலாம். முதல்ல வாங்க, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனம் 19, 20. அந்த எபேசு பட்டணத்துக்கு பவுல் எப்ப வந்தார்? எபேசு பட்டணத்துக்கு சத்தியம் எப்படி வந்துச்சு? வேற என்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னு பாருங்க, புரியுங்க. அப்போஸ்தலர் 18 வசனம் 19, அவன், அதாவது பவுல், எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அப்ப அந்த எபேசுன்ற வார்த்தை வருதா? எபேசுன்ற பட்டணம்ன்ற வார்த்தை வருதா? அப்ப எபேசு பட்டணத்துக்கு யார் வந்தான்? பவுல் என்ன செஞ்சாரு? வந்தாரு. பவுல் பைபிள் சொல்லுது, யூதருடனே சம்பாஷித்தான். அவன் அங்க இருக்கக்கூடிய சபைக்கு போயிட்டு அங்க சத்தியத்தை சொல்லி கொடுத்து மக்களுடனே இயேசு கிறிஸ்துவை குறித்து சம்பாஷணை பண்றாப்புல. வசனம் 20, அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல். என்னவா? அங்க இருக்கிற மக்கள்லாம் செய்தி கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சொல்லித்தாங்களேன், கொஞ்ச காலம் எங்களோட இருங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது பவுல் சம்மதிக்கலைங்க. பவுல் ஏன் சம்மதிக்கலாம?
அவன் மனசுல உள்ள திட்டத்தை அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. வருகிற பண்டிகையிலே எப்படியாகினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும். என்னவா? நான் எருசலேமில் இருக்க வேண்டும். தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு. அப்ப ஏன் அவங்களுக்கு சம்மதிக்கலையா? இப்ப பண்டிகை வருது எருசலேம்ல. எனவே நான் எருசலேமுக்கு போகணும். ஒரு கேள்விங்க. ஒரு பண்டிகை கொண்டாடவா எபேசு விட்டுட்டு போறாரு? பண்டிகை கொண்டாடுறதுக்காகலாம் அவர் போகலைங்க. பண்டிகை வரும் பொழுது மக்கள் அநேகம் பேர் திரண்டு வருவாங்க. அப்ப சத்தியம் சொல்ல முடியும். அப்படித்தானே இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அப்படித்தானே பெந்தேகோஸ்தே நாள் நடந்துச்சு. அதே ரூட்டை பிடிச்சு சத்தியத்தை சொல்லணும்னு பாக்குறாரு. எனவே அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு சத்தியம் சொல்லலாம், அது சரிதான். ஆனா நான் அங்க போய் சத்தியம் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ரெண்டுமே சத்தியம் சொல்றதுக்கான இடம் தாங்க. இது சிறந்த இடம் தாங்க எபேசு. ஆனா அதை விட மிக சிறந்த இடம் எதுங்க? எருசலேம்ங்க. சரிங்களா? எனவே ஊழியம் செய்கிற நம்ம இதை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயத்துல ஆண்டவர் நம்ம மிக சிறந்த இடத்திற்கு அழைக்கும் பொழுது நாம் அந்த மிக சிறந்த இடத்திற்கான அழைப்பை கேட்டு பின்பற்ற வேண்டும். சரி, இப்ப இவன் எபேசு விட்டு போயிட்டாப்புல. அவன் எபேசுல போய் ஒரு சபைக்கு போய் சத்தியம் சொல்லி கொடுத்தான். சத்தியம் சொல்லி கொடுத்துட்டு அங்க இருந்துட்டு அவன் எருசலேமுக்கு புறப்பட்டு போறாப்புல. இது முதலாவது சம்பவம். இரண்டாவது சம்பவம் பாருங்க, வசனம் 24. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். முதல்ல யார் வந்தான்? பவுல் வந்தான். இப்ப ரெண்டாவது யார் வராங்க? பரிசுத்தாவிலால் நிறைஞ்சவன், வேதாகமங்களில் வல்லவன் அப்பல்லோ என்பவன் வர்றாப்ல. அவன் நல்லா கவனிங்க, இவன் மற்றவங்களை மாத்துறாப்லையா அல்லது இவன் மாற்றம் அடைகிறானா என்பதை நீங்க வசந்த பார்த்து சொல்லுங்க. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அப்ப எதை மட்டும் அறிஞ்சிருந்தானா? யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மட்டும் அறிந்திருந்தான். 26. அவன் ஜெப ஆலயங்களில் தைரியமாய் பேச தொடங்கின போது அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அவன் யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மட்டும் அறிந்திருந்து மனம் திரும்புதலை குறித்து பேசிட்டு இருக்கிறான். இப்ப அந்த செய்தியை கேட்ட ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் அவனுக்கு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் விளக்க சொன்னாங்க. அவன் திட்டமாய் போதித்தானா, அதிக திட்டமாய் இவங்க போதிச்சாங்களாம். அவன் ஏத்துக்கிட்டானா? சரிங்களா? அவன் வசனம் சொல்லுது, வசனம், பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்ற கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக இவருடைய பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியினால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியா இருந்தான். அப்ப ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் பேசின அந்த கொடுத்த வேத பாடத்தை அப்பல்லோ என்கிற மனுஷன் ஏத்துக்கிட்டானா? ஏத்துக்கிட்டான். அப்ப எபேசுவில் பவுல் வந்தான், எபேசுவில் அப்பல்லோ வந்தான். இப்ப அப்பல்லோ அவன் அநேகரை மாற்றம் செய்வதற்கு முன்பாக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். புரியுதா? யார் மூலமா ஏற்றுக்கொள்கிறாப்ல? இந்த 2 எளிமையான ஊழியர்கள் மூலமாக ஏற்றுக்கொள்கிறான். சரிங்க, 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் எத்தனை சம்பவம் நடக்க போகுதுன்னு சொன்னேன்? 4 சம்பவங்கள். 2 சம்பவம் பார்த்துட்டோமா எபேசுல? இப்ப 3வது சம்பவத்துக்கு வரலாங்க. வசனம் 19. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் 19:1 பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு. இப்ப மீண்டும் பவுல் வரார். ஏற்கனவே சொன்னார்ல, கர்த்தருக்கு சித்தமானால் திரும்பவும் உங்கள்கிட்ட வருவேன், உங்களை பார்ப்பேன்னு சொன்னார்ல. கர்த்தருக்கு சித்தம் இருக்குது எபேசுல. திரும்பவும் வராப்புல. என்ன செய்யறாப்புல? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். யார் கேட்கிறாங்க? பவுல் கேட்கிறாப்புல. யார்கிட்ட கேட்டாப்புல?
சீஷர்கள்ட்ட கேட்கிறாப்புல. சரிங்களா? அந்த சீஷர்கள்ட்ட, "நீங்க விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவி பெற்றீங்களாப்பா?" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, "பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவில்லை" என்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவருடைய வேலை என்ன? ஊழியம் என்ன? அந்த ஊழியத்தை குறித்து அறியவே இல்லை. இப்ப வசனம் 3ங்க. அப்பொழுது அவன் பவுல், "அப்படியானால் நீங்கள் என்ன ஞானஸ்தானம் பெற்றீர்கள்?" என்றான். அதற்கு அவர்கள், "யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம்" என்றார்கள். அப்பொழுது பவுல், "யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே" என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். கவனிச்சிங்களா? அப்ப சீஷர்கள் அவங்க பரிசுத்த ஆவிய புரிஞ்சுக்கவே இல்ல. ஏன் பரிசுத்த ஆவிய புரிஞ்சுக்கவே இல்ல? பரிசுத்த ஆவியின் ஊழியத்தை ஏன் புரிஞ்சுக்கவே இல்ல? இயேசுவே கிறிஸ்து என்கிற விஷயத்தையே புரிஞ்சுக்கல. அப்ப இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும் என்கிற உண்மைய பவுலார் சொல்லித் தராரு. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, விசுவாசித்து ஞானமுழுக்கு பெறாங்க. யார் ஞானமுழுக்கு பெறாங்க? சீஷர்கள் ஞானமுழுக்கு பெறாங்க. ஏற்கனவே ஞானமுழுக்கு பெற்றவங்க மீண்டுமாக ஞானமுழுக்கு பெறாங்க. இப்ப ஞானமுழுக்கு பெற்ற பின் என்ன ஆகுது? பவுல் என்ன செய்யறாரு? வசனம் 6, அல்லாமலும், அதாவது அவங்களுக்கு வேத பாடம் கொடுத்தது மட்டும் அல்லாம, அவங்களுக்கு ஞானமுழுக்கு கொடுத்ததும் அல்லாம, பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லோரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். என்னவா? அவங்க தலை மேல கைய வச்சு அவர் ஜெபம் பண்றாரு. உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாங்க. அவங்க அந்நிய பாஷைகளிலே பேசுகிறார்கள். பேசுவது மட்டுமல்லாமல் அவங்க தீர்க்க தரிசனமும் சொன்னாங்க. சரிங்களா? ஏன்னா இவங்க சீஷர் இல்லையா? இவங்க அநேக இடத்துக்கு புறப்பட்டு போகணும், ஊழியங்களை செய்யணும். எனவே அதற்காக ஆவியானவர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாரு. அவங்க தீர்க்கதரிசனத்தை சொன்னாங்க. இப்ப அநேக இடத்துல போய் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சத்தியத்தை அவங்க சொன்னாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க. ஆக இப்ப 3வது சம்பவம் எபேசுவில் என்ன நடந்தது? 12 சீஷர்கள், யோவானினுடைய சீஷர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள், ஞானமுழுக்கு பெறுகிறார்கள், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவங்க அந்நிய பாஷைகளையும் தீர்க்கதரிசன வரத்தையும் உடையவர்களாக மாறுகிறாங்க. சரிங்க. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் ஒன்று இருக்குங்க. இந்த சீஷர்கள், எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்களும் இந்த அப்பல்லோ, இவங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாருங்க, 2 பேருக்கும் ஒற்றுமைகள் வர்றதை கவனிங்க. 2 பேரும் ஊழியக்காரங்க இல்ல? இவன் ஊழியம் பண்ணதான் எபேசுக்கு வந்திருக்கிறான் அப்பல்லோ. இவங்கெல்லாம் சீஷர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. சரி. இப்ப அப்பல்லோ பத்தி சொல்லும் போது பைபிள் சொல்லுது, யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்திருந்து, இவங்க அவங்களும் அது மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவி உண்டு என்பதை அவர்கள் அறியவே இல்லை. இப்ப இங்க கத்துக்கிற மிக முக்கியமான ஒரு பாடம், கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளா இருக்கலாங்க, இயேசுவை விசுவாசிக்கலாங்க. ஆனா நிகழ்கால சத்தியத்தை அவர்கள் அறியாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த காலத்திற்குரிய நிகழ்கால சத்தியத்தை அப்பல்லோ அறிந்து கொள்ளவில்லை. அந்த காலத்துக்குரிய நிகழ்கால சத்தியத்தை, அதாவது மெசியாவினுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல், இதை அந்த 12 சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப தாழ்மையா இருக்கும் பொழுது அவங்கள தேடி சத்தியம் வருங்க. சாதாரண 2 பேர், அக்கில்லா, பிரிஸ்கில்லா, இவங்க போய் சத்தியத்தை சொல்றாங்க. அப்பல்லோ தாழ்மையா இருந்தான், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டான். சீஷர்கள் நாங்கெல்லாம் அங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம் அப்படிலாம் சொல்லாம தாழ்மையாக இருந்தார்கள், பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றார்கள். அப்ப நம்ம விசுவாசிகளா இருக்கலாங்க, ஆனா நிகழ்கால சத்தியத்தை அறியாமலும் இருக்க வாய்ப்புண்டு. தாழ்மையோடு இருக்கும் பொழுது நம்மை தேடி சத்தியம் வருங்க. இது பாடம் நம்பர் 1 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆக 3 சம்பவத்தை படிச்சிட்டோங்க. எபேசுவுக்கு பவுல் வந்தாப்புல, அப்பல்லோ எபேசுக்கு வந்தாப்புல, மீண்டும் எபேசுவுக்கு பவுல் ஞானமுழுக்கு கொடுத்தாப்புல 12 சீஷர்களுக்கு. இப்ப அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு சம்பவமும் நடக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்க. அந்த சம்பவம் என்ன? வசனம் 8ங்க. 19:8. பின்பு பவுல் ஜெபாலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்தவர்களை குறித்து சம்பாஷணை பண்ணி கொண்டு புத்தி சொல்லி கொண்டு வந்தான்.
அப்ப மீண்டும் எபேசுக்கு வராப்புல 3 மாசம் சபைக்குள் பிரவேசித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுறாப்புல. எத்தனை மாசம் சொன்னேன்? 3 மாசம். இப்ப வசனம் 10 பாருங்க. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினால் ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். எந்த ஊர்ல, எந்த பட்டணத்துல எவ்வளவு காலம் தங்கியிருந்தாரு அப்படின்னா பாருங்க, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல, ஏறக்குறைய 3 வருஷங்க எபேசுவில் இருந்தபடியினால் ஆசியா முழுவதற்கும் சத்தியத்தை பவுல் கொண்டு போய் சேர்த்தாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஞானம் முழுக்க கொடுத்த பிற்பாடு அங்கேயே 3 மாசம், அங்கேயே 2 வருஷம் அங்கே தங்கி இருந்து அவன் என்ன பண்றான்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 3 மாசம் என்ன பண்றான், அவன் சபைக்கு சத்தியம் சொல்றான். அப்புறம் இப்படி 2 வருஷமா மாறுது. வசனம் 9 வாசிக்கிறான். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்துக்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடத்தில் பிரித்து கொண்டு திரேனே என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையில், பாடசாலையில் அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். 2 வருஷம் காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதருக்கும் கிரேக்கருக்குமா எல்லாரும் கர்த்தராகி இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். வசனம் 11. அப்ப கிட்டத்தட்ட 3 வருஷம் அங்கேயே இருக்கிறாப்புல, அங்க இருந்த ஊழியத்தை செய்யறாப்புல. இப்ப அந்த ஆசியா முழுவதற்கும், அந்த நாடு முழுவதற்கும் சத்தியம் போய் சேர்ந்துச்சு. இப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் பாருங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். என்ன அற்புதம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமே. பவுல் போய் ஒருத்தரை சுகமாக்கணும், பவுல் போய் அசுத்தாய் விரட்டணும் இல்லைங்க. இப்ப அவருடைய உருமால்களை எல்லாம் கொடுத்தாங்கன்னா போதும். அவருடைய கர்ச்சீஃபே என்ன செய்யணும்னா நோயை குணமாக்கும், பிசாசை விரட்டுங்க. அவர் போயிட்டே இருக்கும் பொழுது எப்படி இயேசுவை தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்களோ அதே போல பவுலை தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்க. சரிங்களா? அப்ப இப்படி விசேஷித்த அற்புதங்கள் எல்லாம் எபேசுவில் நடந்தது, பவுல் மூலமாக நடந்தது. சரிங்களா? சரி, இப்ப 4வது சம்பவத்துக்கு வரலாங்க. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். யாரா இந்த மந்திரவாதிகள்? யூதர்கள் மந்திரவாதிகளா? சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, இந்த 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 யூதர்கள், இந்த மந்திரவாதிகளாய் இருந்த யூதர்கள், சரிங்களா, இந்த மந்திரவாதிகள் எங்க இருந்திருக்கிறாங்க? தேவனுடைய சபையிலேயே இருந்திருக்கிறாங்க. எப்படிங்க சபைக்குள்ள மந்திரவாதிகள்லாம் இருக்க முடியுமான்னு இருக்கிறாங்க. அதுவும் எங்க இருக்கிறாங்க பாருங்க. வசனம் 14. பிரதான ஆசாரியன் ஆகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். என்னவா? பிரதான ஆசாரியருடைய பசங்க மந்திரவாதிகளா? தேவனுடைய சபையில மந்திரவாதிகளா இருந்திருக்கிறாங்க. இருந்து அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க. பவுல் பிரசங்கம் பண்ற அந்த இயேசுவினுடைய நாமத்துல கட்டளையிடுறோம். நீங்க இயேசுவின் நாமம் கூட சொல்லலைங்க. அவங்க எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? பவுல் பிரசங்கம் பண்ற இயேசு, பவுல் பிரசங்கம் பண்ணக்கூடிய இயேசுவின் பேரில் ஆணையிடுறோம், புறப்பட்டு போங்க அப்படின்னு அசுத்தாவியை பார்த்து விரட்ட, அந்த அசுத்தாவி ஒரு கேள்வி கேட்குது. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. இயேசுவையும் தெரியுமா ஆவிக்கு, பவுலை கூட தெரியுமா ஆவிக்கு, ஆனா நீங்க யாருப்பா, நீ யாரு? சரிங்களா? அந்த ஆவி நீ யாருன்னு சொல்லி கேட்டுருச்சு. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். என்னாச்சா? அந்த ஆவி இவங்க விரட்டுறாங்க இயேசுவின் நாமத்துல. பவுல் சொல்ற அந்த இயேசுன்ற நாமத்துல விரட்டுறோம், போ பிசாசே அப்படின்னு சொன்னா, இயேசு யாருன்னு தெரியும், பவுல் யாருன்னு தெரியும், நீ யாருப்பா அப்படின்னு கேட்டுருச்சு. சரிங்களா? இப்ப கேட்டது மட்டும் இல்லாம அவன் மேல விழுந்து, அந்த 7 பேர் மேல விழுந்து பிறண்டி எடுத்து அவன் நிர்வாணமாய் ஓடி போனானா. இப்ப என்னாச்சு? ஏன் இதெல்லாம் எழுதுறாங்க இங்க 19ஆம் அதிகாரத்துல? இது எபேசுவில் கூடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தது. பாருங்க, முதல் சம்பவம் பவுல் எபேசுவுக்கு வந்தான். 2வது சம்பவம் அப்பல்லோ எபேசுவுக்கு வந்தான். 3வது சம்பவம் பவுல் எபேசுவுக்கு மீண்டுமாக வந்து 12 சீஷர்களுக்கு ஞானம் முழுக்க கொடுத்தான்.
4வது சம்பவம் பாத்தீங்களா? எங்க நடக்குது இந்த பேய் விரட்டுற சம்பவம்? எபேசுவில் நடந்தது. இது எபேசுவில் குடியிருந்த யூதர், கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. என்னது? மகிமைப்பட்டது. கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். என்னமா? விசுவாசிகள் கேள்விப்பட்ட போது அவங்க அறிக்கை செய்யறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட சில பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு. இப்ப அவங்கெல்லாம் ஐயோ நாங்க வழி விலகி போயிட்டோம், நாங்க மீண்டும் இயேசுவை ஏத்துக்கிறோம் அப்படின்னு அறிக்கை செலுத்துறாங்க. எதை பார்த்து? இந்த பிசாசு கேட்டுச்சு பாருங்க. இந்த பிசாசு இந்த மந்திரவாதிகளை விரட்டுச்சு பாருங்க. அதை பார்த்து யார் உண்மையான தெய்வம் தெரிஞ்சு போச்சு. இப்ப மாய வித்தைக்காரராய் இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோரும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவர்களின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். என்னவா? அந்த மந்திரவாத புஸ்தகத்துல அநேகர் கொண்டு வந்து போட்டு எரிச்சாங்க. அதனுடைய தொகை 50,000 வெள்ளிக்காசு. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். இந்த 50,000 வெள்ளிக்காசுனா எவ்வளவு? கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியுமா? 50,000 வெள்ளிக்காசு பல லட்சம். பல லட்சத்துக்கு சமமான புஸ்தகத்துல மந்திரம் புஸ்தகங்க. அந்த அப்படிப்பட்ட மந்திரமாய புஸ்தகத்தை கொண்டு வந்து போட்டு எரித்தார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. விருத்தியடைந்து மேற்கொண்டது. அப்ப எபேசுல பவுல் வராப்புல, ஜபாலயத்துல பிரசங்கம் பண்றாப்புல. அப்பல்லோ எபேசுவில் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். 12 சீஷர்கள் ஞானமுழுக்கு பெற்றது எபேசுல பவுல் மூலமாக. அதற்கப்புறம் இந்த பிசாசு இந்த மந்திரவாதிகள் மேல் விழுந்து அவங்கள மேற்கொண்டது எங்க? எபேசுல தான். அதனால இந்த மந்திர வித்தை பண்ணக்கூடிய இந்த மந்திரவாதிகளுடைய நம்பிக்கை எல்லாம் போய் பவுலுடைய கடவுள் மெய்யு அப்படின்னு புரிய வந்துருச்சு. சரிங்க, ஒரு கேள்விங்க, ரொம்ப முக்கியமானது. இங்க பாருங்க, இந்த பிசாசினுடைய பிள்ளைங்க பிசாச விரட்டுறாங்க. பிசாசு ஓட முடிஞ்சா? ஓட முடியல. ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கிறேன். இந்த மாய வித்தக்காரர்கள், மந்திரவாதிங்க இயேசுவின் பேர்ல சொல்றாங்க. ஓடிச்சா? ஓடல. இப்ப மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல கள்ள கிறிஸ்து, கள்ள தீர்க்கசி இயேசுவின் நாமத்துல பிசாசு ஓட்டும் போது ஓடிச்சா? பாருங்க, ஓடுச்சே. அவங்களும் தேவனோடு இல்ல, அங்க பிசாசு ஓடுச்சு. இவங்களும் தேவனோடு இல்ல, இங்க ஓடவே இல்லையே. என்னடா அது? விஷயம் புரியுதா? இவங்களும் தேவனோடு இல்லைங்க, தேவனுடைய பிள்ளைகள் இவங்க இல்ல. ஆனா இங்க என்ன செய்யல? பிசாசு ஓடல. பிசாசு இவங்க மேல விழுந்து இவங்களை துன்புறுத்திருச்சு. பாருங்க, இங்க அவங்களும் ஏமாத்துறாங்க, வியாபாரம் பண்றாங்க இயேசுவின் நாமத்துல. அங்க விரட்டும் போது ஓடுது. உண்மையிலேயே ஓடுதா? ஓடுற மாதிரி நடிக்குதா? யோசிங்க. சரி, அங்க ஓடுற மாதிரி நடிக்குது, இங்க நடிக்கவே இல்லை. இங்க பிசாசுக்கே கோபம் வந்துருச்சு. யார் மேல? இந்த மந்திரவாதிகள் மேல. இந்த ஸ்கேவா என்ற அந்த ஆசாரியனுடைய பிள்ளைங்க மேல கோபம் வந்துருச்சு. சரிங்களா? அப்ப இது 2 இல்லைங்க, ஒண்ணு ஓடல, ஒண்ணு ஓடுச்சு. இதுல ரொம்ப டேஞ்சர் எது? இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னா, ஓடுற மாதிரி நடிக்குது பாருங்க, பிசாசு ஓடுற மாதிரி நடிக்குது பாருங்க, அதுதான் பெரிய ஆபத்து. ஆக சுகவீனத்துல சாத்தான் சுகம் கொடுக்க முடியும், அது ஒரு போலி. பிசாசு விரட்டுறதுல கூட போலி இருக்குது, புரிஞ்சுக்கணும் நீங்க. சரிங்களா? பிசாசு விரட்டுறதுலையும் ஒரு போலி இருக்குது. இது நம்ம கத்துக்க வேண்டிய 2வது பாடம். ஆக எபேசுவில் பவுல் 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் 4 மிக முக்கியமான சம்பவங்கள். சரி, இப்ப எபேசுவின் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு அழகான சம்பவம் ஒன்று சொல்லப்படுதுங்க. இது 19 வந்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப எபேசுல இன்னொரு சம்பவம் நடக்குது பாருங்க. அது வழியா எபேசுவின் மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். 19ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 பாருங்களேன். 22, 23 பாருங்க. தனக்கு உதவி செய்தவர்கள் 2 பேராகிய தீமோத்தேயும் எர்ஸ்துவையும் மக்தோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவில் தங்கினான்.
சரிங்களா? ஆசியாவில் தொடர்ந்து அந்த ஆசியான்ற ஊர்ல கேபிட்டல் சிட்டி தான் இந்த எபேஸுங்க. இப்ப அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி இந்த கலகம் வந்துச்சு? பெரிய கலகம் எப்படி என்றால், திமேத்ரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் அறிவித்துக் கொண்டிருந்தான். என்னவா? ஒரு தட்டான் ஒருத்தன், அவன் கோயில்களை செஞ்சிட்டு இருந்தான். அப்ப கோயில் செல்லக்கூடிய நிறைய தட்டான்களுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்தான். அவனும் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். எப்படி சொல்றான் பாருங்க. இந்த தெய்வம் உண்மையான தெய்வம், அந்த தெய்வம் நமக்கு சோறு போடுது அப்படி இல்லை. எப்படி சொல்றான்? இந்த தொழிலை செய்யறோம், இந்த தொழில் நமக்கு நல்ல பணம் கொடுக்குது. இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவில் மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். எபேசுவில் மட்டுமல்ல, ஆசியா முழுவதும். ஆசியாங்கிறது நாடு, கண்டம் இல்லை. இப்ப அன்னைக்கு அப்ப ஆசியா என்கிற நாட்டுல எபேசுன்றது தலைநகரம். அப்ப எபேசுவில் மாத்திரமல்ல, ஆசியா எங்கும் உள்ள இடத்துல இவன் கொஞ்சம் குறை எல்லாரையும் வசப்படுத்தி விட்டான். எதை பற்றி? ரொம்ப முக்கியமா கவனிக்கணுங்க. இது என்னன்னா, அநேகர் சொல்றாங்கல்ல, நியாயப்பிரமாணம் அது சாபத்துக்கு உட்படுத்தியது சாபத்துக்கு உட்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்ல அப்படின்ற 2ஆம் பிரமாணத்தை பவுலார் பிரசங்கம் பண்ணிருக்காரு. கிருபையின் காலத்துல நியாயப்பிரமாணத்தை எங்க பிரசங்கம் பண்றாரு? விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்ப 2வது பிரமாணத்தை குறித்து பேசி, நீ உண்மையான தெய்வத்தை விக்கிரகத்தை வச்சு வணங்கக்கூடாது அப்படின்ற கட்டளையே பேசியிருக்கிறார். ஆகையினால அவன் பிசினஸே ஒண்ணுமில்லாம போற மாதிரி ஆயிருச்சு. அதனால கோபமாயி பாருப்ப அந்த பவுல் மாதிரி பண்றாப்புல. இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டுகிறதும் அல்லாமல் மகாதேவியுமாகி, இப்பதான் பாயிண்ட்டுக்கே வரான், தியனாளுடைய கோவில் எண்ணமற்று போவதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரம் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போவதற்கும் ஏதுவா இருக்கிறது என்றான். நல்லா கவனிச்சுட்டே வரணும். பவுல் என்ன செய்யறாப்புல எபேஸ்ல, மக்கள் எப்படி இருக்கிறாங்க சரிங்களா? அங்க பாருங்க, ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போவதற்கும் ஏதுவா இருக்கிறது. இவர்கள் இதை கேட்டபோது கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று சத்தம் விட்டார்கள். அந்த வேலை செய்யறாங்கல்ல தொழிலாட்கள் எல்லாம் சத்தம் விட்டார்கள். அப்ப எபேசுல ஒரு அன்னைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு கோயில் இருந்திருக்கிறது. அது தியனாளின் கோயில். அந்த தியனாளின் கோவில்ல பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா இருந்திருக்கு? 127 தூண்கள் இருக்குமா. அந்த 127 தூண்கள்ல 36 தூண்கள் அது தங்கத்தினால் முலாம் பூசப்பட்டிருக்குமா. சரிங்களா? இப்ப 127 தூணு, அப்புறம் பளிங்கு போல கல்லு, அதுல 36 தூண்கள்ல தங்கத்தினால் முலாம் பூசப்பட்ட தங்க தூண்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதுதான் அந்த தியனாள். அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லு வானத்திலிருந்து விழுந்துச்சு. இப்படிப்பட்ட நம்பிக்கைகளுடைய மிகப்பெரிய ஒரு ஊர் தான் எபேஸ். சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற திருப்பதி மாதிரி, மெக்கா போல. சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஊரை போல உள்ள ஊரு தான் எபேசுவில் உள்ள தியனாள் கோவில். அந்த தியனாள் கோவிலே இழுத்து சாத்துற மாதிரி ஒருத்தன் ஊழியத்தை பார்த்தாங்க. அதுதான் யாரு? பவுல். அப்ப எதை குறிச்சு பேசினாப்புல? சுவிசேஷத்தை குறித்து மட்டும் பேசல, நியாயப்பிரமாணத்தை குறிச்சும் பேசியிருக்கிறாப்புல. சரிங்களா? 2வது பிரமாணத்தை குறிச்சும் பேசுறாங்க. பேசி அவங்க தொழிலெல்லாம் அற்று போகும்படியான, தியனாலேயே எல்லாரும் மறந்து போகக்கூடிய அளவுக்கு ஊழியம் ஒரு மனுஷன் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஊழியம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்குதா? இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு குறைஞ்சபட்சம் ஊக்கமா ஜெபம் பண்றோமா? அங்க சத்தியம் சொல்லப்படணும் தான் ஜெபம் பண்றோமா? ஆனா பவுல் இருந்தாருன்னா கடையை எடுத்து சாத்தி விடுறாருங்க. அந்த பவுல் எங்க இன்னைக்கு? அந்த பவுல் எங்க? இவ்வளவு சத்தியம் இருக்குது, அந்த பவுல் ஏன் வர முடியல? உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதா? அந்த பவுலாக ஏன் நம்மளால இன்னும் மாற முடியல?
ஒரு மனுஷன் ஆசியா முழுவதும் வசப்படுத்தினானே, அந்த பவுலை இயக்கியது எது? நீங்க படிச்சிருக்கிறீங்களா? இந்த கோயில் இருக்கிற இடம்தான் எபேசு. விக்கிரக ஆராதனை உள்ள இடம், மந்திரவாதம் உள்ள இடம், அன்றைய உலக அதிசயத்துல ஒன்று எபேசுவில் இருந்தது. தியர்நாள் கோவில். சரிங்களா? அப்ப என்ன ஆச்சு? இப்படி எல்லாம் செய்யும்போது வசனம் 29, பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்து பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு உருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. இப்ப இவனுக்கு அசிஸ்டண்டா இருந்த 2 பேரை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. பெரிய அரங்கம். அந்த அரங்கத்துல பல ஆயிரம் பேர் என்ன செய்யலாம்னா உட்காரலாம். இப்ப வசனம் 32, கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் என்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அப்ப என்ன ஆச்சு? அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிறுக்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்றும் அவள் அறிந்தபோது எபேசியருடைய தியனாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லோரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப என்னாச்சு? அங்க ஒரு டெம்பிள் கிளர்க்கு வந்து பிரச்சனைய முடிவு கட்டுறாரு. எப்பா, இது அவங்கெல்லாம் வந்து ஒன்னும் சொல்ல, இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள், இவர்கள் கோவிற் கொள்ளையர்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவரும் அல்ல. அவங்க பாருங்க, அந்த கடவுளை பத்தின தப்பா பேசலங்க, சாத்தானு அது இது அதெல்லாம் பேசலங்க, பொதுவா கற்பனை சொல்றாங்க. பொதுவா நம்ம வணக்கம், நம்ம சிலையை வச்சு வணங்கக்கூடாது, இப்படிதான் சொல்றாங்க. இந்த சிலையை பத்தி அவங்க ஒண்ணுமே பேசலங்க. இந்த ஒரு தெய்வத்தை பத்தி, அவங்க நம்பக்கூடிய தெய்வத்தை பத்தி அவங்க ஒண்ணுமே பேசலங்க. அவங்க இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கோர்ட்ல கேஸ் போட்டுக்கப்பா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, நம்ம தேவையில்லாம நம்ம சிக்கலுக்குள்ள போயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை விட்டுறாங்க. இப்படி கூட்டத்தை அனுப்பி விட்டான். இப்ப உங்களுக்கு புரியுதா? அந்த எபேசுவில மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மந்திரவாதம் இருக்குது, அங்க விக்கிரக ஆராதனை இருக்குது, அங்க தியனாளின் கோயில் இருக்குது, அங்க உலக அதிசயத்துல ஒண்ணு அந்த தியனாளுடைய கோவில் அங்கதான் இருந்திருக்கு, மக்கள் வழிபட்டு இருக்காங்க. அந்த கோவில் இழுத்து மூடுற அளவுக்கு பவுலினுடைய ஊழியம் இருந்திருக்கிறது. ஆக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பாருங்க, சத்தியத்தை சத்தியமா இயேசு கிறிஸ்துவின் முறையில போய் சொல்லும் போது நிச்சயமா உபத்திரவம் உண்டு. ஆனாலும் அந்த உபத்திரவத்துல எப்படி பவுல அவருடைய அசிஸ்டன்ட் எல்லாம் காப்பாத்துனது போல நம்மையும் காப்பாத்துவாரு. அந்த மாதிரி உபத்திரவத்தை நீங்க என்னைக்காவது சந்திச்சீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப எபேசுவில் பவுல் முதல் பாயிண்ட் பார்த்தோம். 2வது எபேசுவின் மக்கள் எப்படிப்பட்டார்கள் என்பதை பார்த்தோம். 3வது எபேசியர்களுக்கான நிருபம், the epistle to Ephesians, அது எப்படிப்பட்டதா இருக்குது? சரி, மொத்தம் எத்தனை அதிகாரங்க எபேசியர் நிருபம்? 6 அதிகாரம். இப்ப எபேசியர் நிருபத்தை எடுத்துக்கோங்க, 6 அதிகாரம். 6 அதிகாரத்தை கூட்டினீங்கன்னா எத்தனை வசனம் தெரியுமா? இந்த பாடம் வந்திருக்கு, பாடம் வந்த உடனே எத்தனை பேர் அப்படியே ஓடி வந்து பாடத்தை படிச்சு முடிக்கிறீங்க? முதல்ல எதுவாக இருந்தாலும் அது பைபிளை விளக்க வருதுன்னு சொன்னா முதல்ல பைபிள் என்ன சொல்லுன்னு பார்க்கணுமா இல்லையா? அதுக்கப்புறம் தானே பாடத்துக்கு வரணும். முதல்ல பைபிள்ல எத்தனை அதிகாரம்? எபேசியர் நிருபம் 6 அதிகாரம், 155 வசனங்க. இந்த 155 வசனத்துல அதனுடைய விஷயம் என்ன? ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்கணும். பாருங்க, இந்த பவுல் எப்ப எழுதினார் பார்க்கணுங்க. எபேசியர் 4:1 பாருங்க. எபேசியர் 4:1, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், கர்த்தர் நிமித்தம் நான் கட்டுண்டவனாய், நான் கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப 6:19, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக, சுவிசேஷத்திற்காக கட்டப்பட்டவனாகிய நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 155 வசனங்கள் 6 அதிகாரங்கள் கொண்ட எபேசியர் நிருபத்தை பவுலார் கட்டப்பட்ட சூழலில் எழுதுகிறார். அவர் ஜெயில இருக்கும்போது எழுதுகிறார். அவர் ஊழியத்தினுடைய முடிவுல அவர் நிற்கிறார். ரோமாபுரியில ஜெயில அரெஸ்ட் ஆயிருக்கும் பொழுது ஓன்னு அடலங்க அவரு.
அவர் உட்கார்ந்து அவர் எந்தெந்த ஊரெல்லாம் பார்த்து வந்தார், அந்தந்த ஊருக்கெல்லாம் கடிதம் போட்டாருங்க. நீங்க தாழ்வு காலத்துல நீங்க ஊழியம் செய்றீங்களா? உங்களுக்கு விஷயம் புரியுதா உங்களுக்கு? தாழ்வு காலத்துல நீங்க ஒடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது, நீங்க ஊழியம் செய்றீங்களா? பவுல் அந்த மாரி செஞ்சிருக்கிறாருங்க. சரி. இது யாருக்கு எழுதுகிறார்? 155 வசனம், 6 அதிகாரத்த பவுலார் ஜெயில்ல இருந்து எழுதினார் என்ற பாயிண்ட்ட புரிஞ்சுக்கிட்டோம். ஜெயில்ல இருந்து எபேசு மக்களுக்காக எழுதுகிறார். சரிங்களா? புதுசா மாறி வந்திருக்கிற மக்களுக்காக எழுதுறார். ஏன் எழுதுகிறார்? சரிங்களா? ஏன் எழுதுறாரு? சரிங்களா? எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3 வசனம் 12 பாருங்களேன். எபேசியர் 3 வசனம் 12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. தைரியம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? கிறிஸ்துவின் மூலமாக தான் தைரியம் கிடைக்குது. அந்த ஸ்லாக்கியம் கிடைக்குது. ஏன் தைரியத்தை பத்தி அவர் பேசுறாரு? 13 ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறதே. என்னவா? எனக்கு வர்ற துன்பத்தின் நிமித்தம் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அதுக்காக தாங்க இந்த நிருபத்தை எழுதுறாரு. அப்ப பவுலார் நமக்கு சத்தியம் சொல்லி கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன் அவரை கொண்டு போய் ஜெயில்ல வச்சுட்டாங்க. அவர் உயிர் போக போகுது அப்படின்னு சபைகளே ரொம்ப நொந்து போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்க எனக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேற்றுகின்ற ஒரு நிருபம் தான் இந்த எபேசியர்களுக்கான நிருபம். எங்கிருந்து எழுதுறாரு? கட்டப்பட்ட வண்ணமாக ஜெயிலுக்குள்ள இருந்து அவர் எழுதுகிறார். சரி, இந்த 6 அதிகாரம் 155 வசனம் இதனுடைய கருத்து என்ன? எந்த மைய கருத்தை திரும்ப திரும்ப எழுதுகிறார்? அந்த மைய கருத்தை நீங்க பைபிள்ல எந்த ஒரு புத்தகம் படிச்சாலும் கண்டுபிடிச்சிடலாங்க. க்ளூ என்னன்னா, என்ன வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு பாருங்க, அதுதான் மைய கருத்து. அப்ப இந்த 6 அதிகாரத்துல கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தை, இன் கிரைஸ்ட் என்கிற வார்த்தை எத்தனை முறை தெரியுமா வருது? 34 முறை வருகிறது. அப்ப மைய கருத்து என்ன? நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் மூலமாக செயல்பட வேண்டும். கிறிஸ்துவோடு பின்னி பிணைந்து இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு நெருக்கமான உறவுக்குள் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற வார்த்தை வைக்கிறார். நீங்க தூரம் போயிடாதீங்க. என் நிமித்தம், எனக்கு வர்ற பிரச்சனைகள் நிமித்தம், ஏன் பிரச்சனை உங்களை கிறிஸ்துட்ட இருந்து பிரிச்சிடாம, ஏன் பிரச்சனை உங்களை கிறிஸ்துவோடு இணைக்கட்டும் அப்படின்றாங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை எத்தனை முறை வந்துச்சுன்னு சொன்னேன்? 34 முறை என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. சரி, இப்ப 2வது ஒரு கருத்து மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கு. என்ன கருத்து தெரியுங்களா? வாங்க, எபேசியர் 1:23 ஒரு வார்த்தை வருதுங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றினாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. சபை எப்படி ஒப்பிடுறாரு? சரீரமான சபைக்கு. சபை என்கிற வார்த்தை, சபை என்கிற கருத்து மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்குங்க. ஆக 2 மிக முக்கியமான கருத்துக்கள் இந்த 155 வசனத்துல வருதுங்க. கிறிஸ்துவுக்குள் என்கிற கருத்து, சபை என்கிற கருத்து மீண்டும் மீண்டும் வருதுங்க. முதல்ல சரீரமாகிய சபை எபேசியர் 1ல பாக்குறோங்க. எபேசியர் 2:21 பாத்தீங்கன்னா, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. சபை எதுக்கு ஒப்பிடுறாருன்னு சொன்னா, பரிசுத்த ஆலயம், மாளிகை, வாசஸ்தலம் அப்படின்றார். லிவிங் டெம்பிள், ஜீவனுள்ள கற்களால் கட்டப்பட்ட பரிசுத்த ஆலயம்னு சொல்றாருங்க. சரீரமாகிய சபை, சபையை சரீரத்துக்கு ஒப்பிட்டார், சபையை வாசஸ்தலத்துக்கு ஆலயத்துக்கு ஒப்பிட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எபேசியர் 5:22 பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? சபையை சரீரத்துக்கு ஒப்பிட்டவர், சபையை ஆலயத்துக்கு ஒப்பிட்டவர். சபை எதுக்கு ஒப்பிடுறாரு பாருங்க. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். சபைன்ற வார்த்தை வருது. எங்க ஒப்பிடுறாரு சபைய? இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். கணவன் மனைவி, மனுஷன் மனுஷி, மனுஷன் அவன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துடணும். யாரை பத்தி சொல்றாங்க? மனுஷன் அவன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துடணும். மனைவியுடன் இசைந்து ஒரே மாம்சமா இருக்கணும். என்ன சொல்றாங்க? இந்த மனுஷன் மனுஷியோட இசைந்து இருப்பதற்கு அவன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வரணும். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் பேசுகிறேன். மனுஷன் கிறிஸ்துவை குறிக்கிறது. சபை யாருங்க? மனைவி.
ஆக சபையை சரீரத்துக்கு ஒப்பிட்டார், சபையை மனைவிக்கு ஒப்பிட்டார், சபையை அங்க மாளிகைக்கு ஒப்பிட்டார், ஆலயத்துக்கு ஒப்பிட்டார். எபேசியர் 6 உங்களுக்கு தெரியும், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சபை ஒரு ஒரு ஆர்மிக்கு ஒப்பிட்டு பவுல் பேசுகிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் என்கிற கருத்து முக்கிய கருத்து, சபை என்கிற கருத்து எபேசியர்ல இரண்டாவது முக்கிய கருத்து. இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணோம்னா ஒரு அற்புதமான வசனம் வருங்க. அந்த வசனம் என்ன தெரியுங்களா? எபேசியர் 1:9-10 ரொம்ப அற்புதமான வசனங்க. எப்படிலாம் பவுலார் யோசிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கவனிங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமனத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் என்னவா? காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமனத்தின்படி. சில சத்தியெல்லாம் காலங்கள் போக போக தான் புரியும், சரிங்களா? பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் பூலோகத்தில் இருக்கிறவையும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. என்னவா? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் கிறிஸ்துவின் மூலமாக சேர்க்கப்படணும், ஒற்றுமையாகணும், கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். புரியுதா உங்களுக்கு? அப்ப பரலோகத்தையும் பூலோகத்தையும் சேர்ப்பதற்கு, யூதரையும் கிரேக்கரையும் சேர்ப்பதற்கு தேவன் கிறிஸ்துவின் மூலமாய் சபையின் மூலமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. எல்லாரும் ஒன்னாகணும்ப்பா, எல்லாரும் கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒன்னாகணும். இதுதான் எபேசியருக்கான நிருபத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. அது கிறிஸ்துவின் மூலமாக நடக்கும் அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. ஆக 3 விஷயம் படிச்சோம். எபேசுவில் பவுல், எபேசுவின் மக்கள் 2வது, 3வது எபேசியர்களுக்கான நிருபம். அந்த நிருபம் பவுலார் எங்கிருந்து எழுதினார், எதற்காக எழுதினார், அந்த நிருபத்துல இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான கருத்துக்கள் என்ன பாருங்க. பவுலை போல நீங்க ஊழியம் செய்றீங்களா? யோசிங்க. பிரமாணத்தை குறித்து நீங்க பேசுறீங்களா? உங்க வாழ்க்கையில உபத்திரம் வந்திருக்கிறதா? யோசிங்க. நீங்க சோர்வடையும் போது நீங்க ஊழியம் செய்றீங்களா? யோசிங்க. குறைஞ்சபட்சம் எபேசியர் நிருபத்தை வாசிருக்கீங்களா? சிந்தனை செய்யுங்க, வாசிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, மேலான பாடத்திற்காக நன்றி. இந்த எபேசியர் அந்த சபை இருப்பது போல் ஆண்டவரே எங்கள் சபையும் மாற உதவி செய்யுங்கப்பா. ஆதி காலத்துல சபை எப்படி இருந்துச்சோ அப்படி சபை மாற உதவி செய்யுங்க. இந்த பாடம் முழுவதும் ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் படிக்கும் பொழுது நாங்களை புரிந்து கொண்டு ஆண்டவரே பவுல் அவர்களுக்காக எழுதி கொடுத்த ஆலோசனை நாங்களும் கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்க. தேவரீர் எங்களோடு பேசுவீராக, எங்களை மாற்றுவீராக, எங்கள் திருச்சபையிலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை தருவீராக. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.